அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 24க்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுதுங்க. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது நபரை உருவாக்க செய்கிறது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நபர் ஒருத்தவர் அறிமுகமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கின்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் ரீதியாக சில வித மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அது உங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றங்களாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் நடக்குங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் அதில் அனுசரித்து செல்ல பாருங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சில விஷயங்கள் விருப்பம் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காத செயல்கள் செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இது நமக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்பம் ரீதியாகவும் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள், அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது, அனுசரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றதுங்க. அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் தவறான புரிதல்களும் நீங்க பெறலாம். பணியிடத்தில் நேர்மறையான பலன்களை பெறுவீங்க. ஆனால் நிறைய செலவுகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் சூழ்நிலைகள் சற்று ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டியதாக இருக்குங்க. தொழில் வாய்ப்புகள் குறையலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். தங்களினுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க போதுமான அளவு பார்த்தீங்கன்னா சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களிடம் பணிகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகைகள்லையுமே ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தன லாபம் உருவாக செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வத்தை காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தாரால செலவுகள் ஏற்படலாம். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரத்து கூடும். காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறுங்க. விற்பனை அதிகரிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்களான பெருமை அடைவீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு தங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க. திடீர் செலவுகள் தங்களுக்கு உண்டாகலாம். அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க. கட்சி மேல்மட்டத்தால் அலைகழிக்கப்படுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நல்ல வரவேற்பு கிடைக்கும். தங்களது கலைத்திறன் வளரும். மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லது. கல்வியில அதிக கவனம் தேவைங்க. இந்த காலம் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எதிர்பாராத செலவினங்களும் ஏற்படலாம். அலைச்சலான சரியான நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலையும் ஏற்படலாம். பணவரவு இருக்கும். வாக்கு வன்மையால காரிய அனுகூலங்களும் ஏற்படுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த போட்டிகள் குறையுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் விஷயங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு
பிறகு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களால் செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நினைச்சபடி நடப்பதில் சிறு தடைகள் தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் இந்த நேரத்தில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை இந்த காலம் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை உருவாகும். அதே நேரம் தங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மற்றொரு புறமும் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓரளவுக்கு வருமானத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். கையிலையும் பணம் புரள வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல்களும் சேரலாம். கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணியிட மாற்றம் உருவாகும். சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் உருவாகுங்க. சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கிறது. தொழிலில் அக்கறை அதிகரிக்கலாம். வீண் செலவு விரயம் குறைய ஆரம்பிக்கலாம். மனதில் நிம்மதி உண்டாகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட பின்னடைவு விலகும். விவசாயிகள் விளைச்சல கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடந்து கொள்வீங்க. அதே சமயம் புதிய பொறுப்புகள் சேரலாம். கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை செய்வீங்க. ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்குங்க. வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நேரிடலாம். அதே சமயம் பிள்ளைகளின் வளர்ப்புல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி மாத்திரை செலவினங்கள் குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதனால கவனமாக இருக்கிறது அவசியம். வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஆடம்பர செலவுகள் குறைச்சிக்கோங்க. இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது. சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்களும் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றமும் உண்டாகலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும். அதற்குண்டான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க. அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது சேரலாம். பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு சேரும். சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும். உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம்.
பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க. இந்த காலத்தில் வந்து வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வந்து புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. தங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது, கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்தீங்கன்னா நலம் உண்டாக பெறுவீங்க. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. உலக வாழ்க்கை, யோக வாழ்க்கை இரண்டிலையுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம். அருளாளர்களினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். பாக பிரிவினை பிரச்சனைகள் இன்றி சுமூகமாகவே நடைபெறும்.